சொல்லு. அது இல்ல, உங்க மாமாவை கார்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். சரி, அதுக்கு? அவர் அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாரு. சிரிச்சது தப்பா இல்ல என் மாமா ஒரு பொண்ணுகிட்ட பேசினது தப்பா? நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அவங்க பேசினத பார்த்தா சாதாரணமா பேசின மாதிரி எனக்கு தெரியல. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவர் கேப்ல ஏத்திட்டு போனது ஒரு கஸ்டமரா இருந்திருந்தா பின் சீட்ல உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, இவரும் முன் சீட்ல உட்கார்ந்துருப்பாரு. தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா சாதாரணமா பேசிருப்பாங்க. ஆனா தொட்டு பேசி அடிச்சு ஏதோ 10 வருஷம் பழகுன ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறாங்க. போதும், நிறுத்துறியா? எந்த விஷயத்துல வேணாலும் என் மாமா பத்தி பேசு, ஆனா இதுல மட்டும் அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ தெரியாம வேற யாரையோ பார்த்துட்டு என் மாமான்னு சொல்லிட்டு இருக்க. கயல், நான் உன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த தப்பா சொல்வேன்னு நினைக்கிறியா? திவ்யா, எனக்கு புரியுது, நீயும் தப்பா சொல்ல மாட்ட, அதே நேரத்துல என் மாமா தப்பான ஆளும் கிடையாது. அப்படியே அது அவரா இருந்தாலும் அது அவருக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருந்திருக்கலாம், இல்லனா இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட், ஆர்ஃபனேஜ், இந்த மாதிரி இடத்துல இருக்கிற யாராவது தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். அவருக்கு வேற ரொம்ப இறக்க குணம், யாருக்காவது ஹெல்ப் கூட பண்ணிருக்கலாம். ஆனா நிச்சயமா என்னோட மாமா இன்னொரு பொண்ணு கூட பேசவே மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம், சரியா? சரி கயல், லஞ்சுக்கு வரல? இல்ல, நீ போ, நான் அப்புறம் வரேன். ஓகே. நீ உங்க மாமா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. அப்பா, இந்த சந்தோஷ் பையன் ஏதோ தீவுக்கு போனாலும் போனான். அவன் கிட்ட இருந்து போன் கால் வராம இப்பதான் நிம்மதியா இருக்கு. இல்லனா எப்ப போன் பண்ணுவானோ, எப்ப செல்வி கிட்ட பேசுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கும். நல்ல வேலை அந்த ஆண்டவனா பார்த்து அவனை ஏதோ ஒரு தீவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இன்னும் 5 நாளைக்கு அவன் கிட்ட இருந்து போனே வராது. ஆண்டவா, உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அன்னைக்கு இதே மாதிரி இதே இடத்துல தான் சொன்னேன், உடனே அவங்க கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. அதெல்லாம் வராது, நான் கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். அறிவு, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன டவுட்? இந்த கடவுள் நம்மள மாதிரி கெட்டவங்களுக்கே உதவி செஞ்சுட்டு இருக்காரே, அப்படின்னா கடவுள் நல்லவரா கெட்டவரா? தெரியலையேம்மா, தெரியல. நிறுத்துங்க. என்ன விளையாடுறீங்களா? 1000 டென்ஷன் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னமாயா, எதுக்கு இப்ப வீணா டென்ஷன் ஆகுற? செல்விக்கு நேரம் குறிச்சாச்சு, அவ சாகிறது உறுதி ஆயிடுச்சு. இனி சந்தோஷ் நம்ம வழியில வரவே மாட்டான். கேக்கு மேல வச்சிருக்க செரி பழம் மாதிரி அள்ளிக்கோ அள்ளிக்கோ நமக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆடே வந்து கழுத்த நீட்டுது, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவளை பலி கொடுக்கறவன் எங்க? என்ன? அவளை கொன்னு கூறு போட கஜான்னு ஒரு கசாப்பு கடைக்கார வருவான்னு சொன்னீங்களே, சொல்லி 5 நாள் ஆச்சு. அவன் எங்க? அவன் என்ன வேணா வருவாமாயா, நீ வீணா டென்ஷன் ஆகாத. அவன் வந்தான்னா அவ சொராக்கு எறாதான். அவ அஸ்திய கூட அவன் விட்டு வைக்க மாட்டான், கடலோட கடலா கரைச்சிருவான். அங்கிள், சொன்னா பத்தாது, காரியத்தை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற வழிய பாருங்க. அறிவு, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க நீ. நாம ஏன் அந்த கெஜாவுக்காக இவ்வளவு நாள் காத்திருக்கணும்? காதும் வச்சா மாதிரி காரியத்தை முடிக்கிறதுக்கு ஊர் உலகத்துல வேற ரவுடியா இல்ல? நாம ஏன் இன்னொரு ரவுடி கிட்ட போக கூடாது? கிளையண்டா? அவன் ஒரு பெரிய ரவுடிமா, கொலகாரன். என்ன பக்கத்துல தெரிஞ்சிட்டு இருப்பான்னு நினைச்சீங்களா? தலைமறைவா தான் இருப்பான். அவன் வருவான், மெதுவா தான் வருவான். அவன் வந்தான் ஒரே நாள்ல காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். சின்ன தடயம் கூட இருக்காது. அது வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்காது. செல்வியை இவ்ளோ நாள் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அவளை கட்டி போடுறது, பட்னி போடுறது, கொடுமை பண்றதுன்னு அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். நான் பட்ட கஷ்டத்தை விட 10 மடங்கு கஷ்டத்தை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். இனிமே அவ சாவ வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அத நீங்க செய்யலனா மெல்ல மெல்ல பொறுமையை இழந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அங்கிள். ஒரே வார்த்தை சொல்லுங்க அங்கிள், அந்த கஜா வருவானா மாட்டானா? செல்வியே என் கண்ணு முன்னாடியே கொல்லுவானா மாட்டானா? அவ சாவறத நான் பார்க்க முடியுமா முடியாதா?
அது வந்து மாயா, அவன் வந்தானா அவளுக்கு அவன் கையால சாவு. இல்ல நேரம் ஆக ஆக நானே அவளை கொன்னாலும் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். பரவாயில்லையா? ஏன் மாயா அவசரப்படுற? என்ன டாடி, சந்தோஷ் என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? அவன் 5 நாள்னு சொல்லிட்டு திடீர்னு இங்க வந்து இறங்குனாலும் இறங்குவான். அவன் வரதுக்குள்ள செல்வி இங்க சாகணும். அங்கிள், இமிடியட்டா நீங்க அந்த பேட் அசாசனுக்கு கால் பண்ணுங்க. குறிச்ச நேரத்துல குறிச்ச காரியம் நடந்தே ஆகணும். சந்தோஷ் வரதுக்கு முன்னாடியே நடக்கணும். Do it right now. கால் பண்ணு. ஐயோ, சந்தோஷ் வந்துட்டான் போல இருக்கேன். மாயா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த சந்தோஷ் லண்டன்ல இருந்து வந்துட்டானோ? ஐயோ அண்ணி, உங்க கற்பனையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்களும் பயப்படுறது இல்லாம மாயாவையும் பயமுறுத்துறீங்க. அறிவு, ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி சந்தோஷா இருந்தா என்ன பண்றது? பயந்து சாவாதீங்க. அங்கிள், முதல்ல கதவை திறந்து யாருன்னு பாருங்க. கஜா, நீயா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்ட. உள்ள வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு கஜா. நமக்கு எப்பயுமே 100 ஆயுசு தான் பிரதர். நாம ஸ்கெட்ச் போடுற ஆளுங்களுக்கு தான் அல்பாயுசு. ஏ சமையலு, இவன் தாண்டி கடல் திமிங்கலம் கொலை பண்ணிட்டு பணத்தை கடல்ல தூக்கி போட்டுருவானா? அதான் பார்த்தாலே தெரியுதே, கொலைகாரன்னு மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு. இவன் தாண்டி நமக்கு தேவை. செல்வி சும்மா சாவக்கூடாது. இவனை பார்த்து பயந்து பயந்து சாகணும். என்ன கஜா, ஒரு சின்ன வேலைக்கு போய் இதோ அதோன்னு இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சுட்ட. சாரி பிரதர், சமீபத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு. அதான் தலைமறைவு அது இதுன்னு கொஞ்சம் இழுத்துச்சு. நம்ம மேட்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா உடனே முடிச்சிருவோம். சொன்னா இன்னைக்கே முடிச்சிருவீங்களா? ஏய், என்னடி சொல்ற? இன்னைக்கேவா? ஆமா, இப்பவே. இப்பவே கொல்ல சொல்றியா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. வாய மூடுறியா? மாயா, என்ன மாயா இது? எடுத்தோமா கவுத்தோமான்னு உடனே செய்யற காரியமா இது? அதுக்கு தானே நம்ம கஜாவை கூப்பிட்டுருக்கோம். பொறுப்பா அவன் கிட்ட விட்டோம்னா காதும் காதும் வச்சா மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அங்கிள். அவளை கூட வச்சிருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. மாயா, கிளீன் மர்டரா இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. அதான் டாடி நானும் சொல்றேன். இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். கஜா, சொல்லுங்க மேடம். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் தரேன். அவளை நீ போட்டு தள்ளிடு. நீ அவளை கடல்ல கரைப்பியோ இல்ல நெருப்புல எரிப்பியோ எனக்கு தெரியாது. அவ சாவணும், அத நான் பார்க்கணும். இங்கேயே இப்பவே. முடியுமா முடியாதா? இப்பவே கூட பணத்தை வாங்கிக்கோ. ஆனா அவ இன்னைக்கே சாவணும். மாயா, எதுக்கு மாயா இவ்வளவு அவசரம்? அங்கிள், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆமா அறிவு, மாயா சொல்றதும் கரெக்ட் தான். இவருக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். இப்ப இவரே வந்துட்டாரு. இன்னும் எதுக்கு இந்த டார்ச்சர், தலைவலி, ரோதனெல்லாம்? அவளை போட்டு தள்ளிடலாம். அப்பதான் தலையில இருக்க பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா அறிவு, அவ கதையை முடிச்சிடலாம். எனக்கும் இதுதான் சரின்னு படுது. ரியலி இட் இஸ் டேஞ்சரஸ். மாயா எப்படி அவளை கொல்லணும்னு ஆசைப்படுறாளோ அதை இப்பவே செய்யட்டும், இங்கேயே செய்யட்டும். கஜா, பார்த்தல பிரச்சனை எப்படி பத்திக்கிட்டே எரியுதுன்னு.
வெயிட் பண்ணலாம் டைமே இல்ல. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அது என்ன கஜா? ஒண்ணு இல்ல பிரதர், ஒரு சம்பவம் சொன்னல, அதுல இருந்து இன்னைக்கு காலையில தான் கொஞ்சம் ஃப்ரீயான. அதனால என்ன? இல்ல சார், ஒரு 4-5 நாள் கேப் போட்டாதான் போலீஸ்க்கு எதுவும் டவுட் வராது. என்ன அறிவது? நான் இப்பொன்னு சொல்றேன், அவ அப்புறம்னு சொல்றான். இங்க பாரு கஜா, என் பொண்ணு இப்பன்னு சொன்னா அது இப்பதான். இப்பவே நீ அவளை கொல்ற. சார், போட் தள்ளுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சப்ப மேட்ரு. தடையுமே இல்லாம காரியத்தை முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்றேன், போலீஸ்க்கு சந்தேகம் வராம இந்த மேட்டரை நான் முடிச்சு தரேன். ஒரு 5 நாள் பொறுத்துங்க. 5 நாள்லாம் பொறுத்துக்க முடியாது. 3 நாள்ல முடிக்க முடியுமா? என்ன பிரதர் இவ்வளவு அவசரப்படுறீங்க? கஜா, நிலைமை அப்படி, புரிஞ்சுக்கோ. சரி மேடம், முடிச்சிருவோம். ஆள் யாருன்னு காமிங்க. டாடி கூட்டிட்டு போங்க. வா அறிவு. கஜா, இதுதான் அந்த பலியாடு. யார் சார் இது? ஏன் உனக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? பிரதர், நம்மளை பத்தி சொல்லியா? கஜாக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஹிஸ்டரி தெரியாம எந்த காரியத்திலும் இறங்க மாட்டான். உனக்கு சந்தோஷ் தெரியும்ல? யாரு? அந்த கண்ணு தெரியாத பையன் தானே? உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இன்னொருத்திய? அந்த இன்னொருத்தியே இவதான். இந்த மாதிரி நான் 2-3 கேஸ பாத்துக்கிறேன். பணக்காரி ஆகலான்னு ஆசைப்பட்டு பல்பு வாங்குற கிராக்கி தானே இது. இதெல்லாம் கன்ஃபார்மா சாக வேண்டிய கேஸ் தான். ஆமா, இவ புருஷன் எங்கிறான்? அவன் லண்டன் போயிருக்கான். திரும்ப வர்றதுக்குள்ள இவ கதையை முடிக்கணும். ஆனா மூஞ்சி இப்போ சுடுகாட்டுக்கு போற மாதிரி இருக்குது. சோறு தண்ணி கொடுத்த 4-5 நாள் இருக்கும் போல இது. நான் கொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே கொலை பட்டினி போட்டு கொண்டுருங்க போல இது. சார், முதல்ல எதனா சாப்பிட கொடுங்க சார், அப்புறம் எனக்கு பொழப்பு இல்லாம ஆயிட்ட போகுது. சார், உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன? ஒண்ணு இல்ல, பாப்பா பார்க்க சும்மா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கும்முனுக்குதே சார். இந்த மாதிரி ஓம்லி மூஞ்சுக்கு தான் பேங்காக்லயும் தாய்லாந்துலயும் செம்ம டிமாண்டு. இதை என்கிட்ட விட்டுருங்க, நாடு விட்டு நாடு கடத்திடுறேன். பிரதர், இந்த மாதிரி பீஸுக்கெல்லாம் செம்ம துட்டு. அறிவு, நாம சொல்றத மட்டும் செய்ய சொல்லு. என்ன கஜா, அண்ணன் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசுற? பிரதர், சும்மா தமாசு சொன்னேன், கோச்சுக்காதீங்க. இங்க பாரு கஜா, இவ சாதாரண ஆளே கிடையாது. சிட்டுக்குருவி நினைச்சு அசால்ட்டா இருக்கிறாரு. இவ கழுகு மாதிரி எப்ப கொத்துவான்னு நமக்கே தெரியாது. எக்காரத்து கொண்டும் அவ இந்த உலகத்துல எந்த மூலையிலயும் உயிரோடவே இருக்கக்கூடாது. இவ சாகணும், இதுதான் எங்க முடிவு. புரியுதா? அறிவு, பிளான்ல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடியே இவளை கொல்லணும், பாடியை கடல்ல டிஸ்போஸ் பண்ணணும். கஜா, கேட்டல? சார், உங்க விருப்பம் சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன். காரியத்தை கச்சிதமா முடிகிறேன். இவ்வளவு நான் கடல்ல கரைகிறேன். போதுமா? அது போதும் கஜா, இவ கதையை எப்படியாவது முடிச்சிரு. பாப்பா, கடல்ல சமாதி ஆவதுக்கு ரெடியா இரு. அக்கா, சொல்லுடா. இப்போ புதுசா கேப் சர்வீஸ்ல சேர்ந்துருக்கேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அங்க என்னோட ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க. என்னோட ஆதார் கார்டு எங்க இருக்கு? உன் ஆதார் கார்டு எங்கயா? என்கிட்ட கேட்டா? என்ன மறந்துட்டியா? போன வருஷம் மழை வந்தப்ப என்னோட ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எல்லாத்தோட ஒரிஜினலையும் பத்திரமா எடுத்து வைன்னு குத்தனே. ஞாபகம் இல்லை உனக்கு? ஆமா, அந்த டிவி இருக்குதுல, அதுக்கிட்ட தான் எங்கேயோ வச்சேன், தேடி பாரு.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திரும்ப திரும்ப ஒருத்தருக்காக இன்னொருத்தர் துணையா இருக்கிறது தான் வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு உன்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை துணை கனவுல கூட கிடைக்காது மாமா. இப்ப எதுக்கு அழுறான்? உன் மனசை நான் நோகடிச்சிருந்தேனா என்னை மன்னிச்சிடு மாமா. பழசெல்லாம் மறந்துரு மாமா. இனிமே நாம வாழ போற இந்த வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். நீ ஏன் என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் உன் மேல எப்பவும் கோவப்பட போறதில்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு விலக போறதும் இல்லை. உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நான் உன் கூட தான் மாமா இருப்பேன். என்ன இது, படிக்கிறான் அழுகுறான்? நீ என் புருஷன், நீதான் எனக்கு எல்லாமே. சொல்ல போனா எனக்கு சாமியும் நீயும் ஒண்ணுதான் மாமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்படிக்கு காதலுடன் கயல் பிரபாகர். என்னடாச்சு? என்னது இது? இந்த லெட்டரை படிச்சு பாரு. என்ன சொல்லி அடங்க மாட்டேங்கிறாளே. இப்படிக்கு காதலுடன் கயல் பிரபாகரன். பாத்தியாக்கா, கயல் மனசுல நான் இருக்கக்கா. நீ நானும் ஆஸ்பத்திரியில வேற முடிவு எடுத்ததில்ல. நான் வீட்டுக்கு வந்ததும் அவளை ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாக்கா. அதனாலதாக்கா அவ இதை என்கிட்ட குடுக்கல போல இருக்கு. சரி, இப்போதைக்கு என்னங்கற? இல்லக்கா, கையிலுக்கு ஒருவேளை என்ன குடிகளையும் நினைச்சுதானே நீ என்ன அவளை விட்டு போயிரு, அவகிட்ட மறுபடியும் பழகாத, அவ வாழ்க்கையை கெடுக்காதுன்னு என்கிட்ட சொன்ன இல்ல. இந்த பாருக்கா, இந்த லெட்டரே சொல்லுதுக்கா, கையிலுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா, நான் கையில ஏத்துக்கிறேக்கா. நான் அவ கூட சந்தோஷமா வாழ்றதுக்கா காத்துட்டு இருக்கேக்கா. நானும் கையில சந்தோஷமா வாழுவோக்கா. எங்க வாழ்க்கையை ஏத்துக்கோக்கா. டேய், போத நிறுத்துடா. என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கற? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில என்னடா சொன்ன? என்ன பண்ணாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கையில விட்டு நான் போயிடுறேக்கா, அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கா, இனிமே நான் குறுக்க வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல. இப்ப வந்து கையில என் கூட சேர்த்து வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா, நான் சொன்னது வாஸ்தவம் தான்க்கா. ஆனா அன்னைக்கு நான் அதை சொன்ன சூழ்நிலை வேறக்கா. கையிலுக்கு ஒரு வேலை என்ன பிடிக்காதோ, பிடிக்காம இருக்கிறதுனாலதாக்கா நான் அவளை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ பாத்திலக்கா, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு. இது அவ கைப்பட எழுதின லெட்டருக்கா. இத படிச்சதுக்கு அப்புறம் கூட வாக்கா உனக்கு அது புரியல. நிறுத்துடா. இந்த பாரு, உனக்கோ என் பொண்ணுக்கோ ஒத்து வராது நான் எப்பவோ சொல்லிட்டேன். அத நான் என்னைக்கோ எடுத்த முடிவு. திரும்ப திரும்ப அதை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணை விட்டு போயிடு நான் உன்கிட்ட மடிப்பிச்சு கேட்கற அளவுக்கு கேட்டேன். நீயும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்த. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா வந்து லெட்டர் பார்த்த, அத்தை பார்த்த, இதை பார்த்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? அவ ஏதோ அறியாத பொண்ணு, அவளுக்கு நல்ல விதமா புத்திமதி சொல்லி வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதோ 10 நாள்ல நீ அவளை விட்டு விலகி போயிடுவ, அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி வந்து என் காய் தடுக்கிறியடா. அக்கா, இந்த பாரு, நீ என் கூட பிறந்த தம்பியா இருந்தோ இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இது ஒண்ணுதான் கேட்டிருக்கேன். எனக்காக உன்னால இதை பண்ண முடியுமா முடியாதா? அக்கா, இந்த லெட்டருக்கா. டேய், என்னடா லெட்டரு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த லெட்டர் வச்சு என்னடா பண்ண போற? அக்கா, அக்கா, என்னக்கா பண்ற நீங்க? இதெல்லாம் ஒரு லெட்டர். இத வச்சிட்டு என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாடுவியா? சொல்றா, என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா?